இயேசு கிறிஸ்துவின் ஈடியனற்ற நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் நலமாய் சுகமாய் இருப்பீர்கள் சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். உங்களோடு இந்த காணொளி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் செய்வதாக. இந்த நாளிலே தியானிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த தலைப்பு, சிதறடிக்கும் மேய்ப்பர்கள், சிதறடிக்கப்படும் ஆடுகள். சிதறடிக்கும் மேய்ப்பர்கள், சிதறடிக்கப்படும் ஆடுகள். மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? மேய்ப்பர்கள் மந்தைகளை சரியாக மேய்த்து அவைகள் விலங்குகள் பீறி போடாதபடிக்கு காக்கின்றவர்களாக இருப்பார்கள். காக்கின்றவர்கள், கடுமையாக உழைக்கிறவர்கள், இரவு பகலாக அந்த ஆடுகளோடு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்கின்றவர்கள். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலும் கூட தன்னுடைய மந்தைகளை காக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் மேய்ப்பர்கள். ஆனால் இன்றைக்கு மேய்ப்பர்கள் ஆடுகளையே சிதறடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து. இல்லை, அநேக வேலைகள் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், சில ஆடு வந்து அந்த மேய்கிற ஆடை என்ன செய்யும், துரத்தி கொண்டிருக்கும். மேய்த ஆட்டை கெடுக்கின்ற மெனக்கெட்ட ஆடு. இன்றைக்கு இருக்கின்ற மேய்ப்பர்கள், இங்கே மேய்ப்பர்கள் என்பது ஊழியர்களை குறிக்கிறது. ஊழியர்கள் இன்றைக்கு தங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட மந்தைகளாகிய அல்லது ஆடுகளாகிய மக்களை சிதறடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சுய லாபத்துக்காக, சொந்த லாபத்துக்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய மேன்மைக்காக, தன்னுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை சிதறடிக்கின்ற மேய்ப்பர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் ஆடுகளை கெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லி விவிலியம் சொல்லுகிறது. மந்தையில் ஏன் வருகிறார்கள்? மந்தைக்குள்ளே போனால் பாதுகாப்பு, ஆலயத்துக்குள்ளே போனால் பாதுகாப்பு, ஆலயத்துக்குள்ளே போனால் ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கும் என்று வருகிறார்கள். ஆனால் அநேக திருச்சபைகளிலே ஆலயத்தை நடத்துகின்ற ஊழியர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் சாபமிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். சாபம் போடுறான். நீ காணிக்க கொடுக்கலன்னா நீ இப்படி ஆயிடுவ, தசமபாகம் கொடுக்கலன்னா நீ அப்படி ஆயிடுவ. மக்களை வஞ்சிக்கிறவர்களாக, கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களாக காணப்படுகிறார் என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிறார். கேட்டுக்கொடு அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக ஆண்டவருக்கு எல்லா காரியங்களிலும் நம்பிக்கைக்குரியவர்களாக விளங்க வேண்டும். சரி, முதலாவது குறிப்பு, ஏன் மந்தை சிதறடிக்கப்பட்டது? மந்தைகள் சிதறடிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? எரேமியா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி. எவ்வளோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா பாருங்க. மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். மேய்ப்பர்களே கர்த்தரை தேடாமல் போனா ஆடுகள் எப்படி மேய்ப்போடி சத்தத்துக்கு செவி கொடுக்கும்? இன்றைக்கு வருகின்ற புதிய ஊழியர்கள், இளம் தலைமுறை ஊழியர்கள்
ஆடி ஆடி பாடல் பாடினால் போதும் என்று சொல்லுகிறவர்கள், ஆட்டம் போட்டால் போதும் என்று சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு அவர்கள் மிருக குணமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். மிருக குணம் இருப்பதனால தான் சபைக்கு வருகின்ற சபையாரை திட்டுகிறோம், சபையாரை விரட்டுகிறோம். மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டு. எப்படி உன் காரியம் வாய்க்கும்? மேய்ப்பன் என்பவன் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போதுதான் நம்முடைய குணங்கள் ஆண்டவரை போல மாறும். ஏனோ தானோ என்று சொல்லி ஊழியம் செய்தவன் என்று சொன்னால் அவன் மிருக குணம் உள்ளவன். அவன் மிருக குணம் உள்ளவனாய் மாறி கர்த்தரை தேடாமல் போகிறான். மேய்ப்பர்கள் கர்த்தரை தேடுவதில்லை. மேய்ப்பர்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. அவர்கள் காரியம் அதனால் வாய்க்காமல் போகிறது. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் சொல்கிறது, நான் கடன்காரனாக இருக்கிறேன். அநேக ஊழியர்கள் சொல்வது, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஏன் வழி இல்லை? முழங்கால் படிட்டு ஜெயிப்பாயானால் ஆண்டவர் எலியாவை காகத்தை கொண்டு போஷிக்கவில்லையா? உண்மையாய் ஊழியம் செய்கிற உன்னை ஆண்டவர் போஷிக்க மாட்டாரா? உன்னை நடத்த மாட்டாரா? இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இச்சைகளை விரும்பி சரீர இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கே இன்றைக்கு அநேகம் பேர் ஊழியத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய காரியங்கள் வாய்க்கால் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்படும். மேய்ப்பன் சரியில்லை என்று சொன்னால் ஓநாய்கள் மந்தைக்குள்ளே நுழைந்துவிடும். விலங்குகள் மந்தைக்குள்ளே நுழைந்துவிடும். மந்தைகளை, ஆடுகளை பீறி போட்டுவிடும். ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு விடும். ஊழியர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம். ஆத்துமாக்களே வர்றதில்லையா? ஆத்துமாக்களே வர்றதில்லை. வராங்க, போயிடுறாங்க. எப்படி நிலைத்திருப்பார்கள்? உன்னுடைய ஊழியத்தின் பாதை சாட்சியா இல்லை என்று சொன்னால் எப்படி சபைக்குள்ளே ஆத்துமாக்கள் நிலைத்து நிற்க முடியும்? முடியாது. ரெண்டாவது, மந்தையை சிதறடித்த மேய்ப்பர்களுக்கான தண்டனை என்னவென்று பார்க்கும்போது எரேமியா 23:2 சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆடுகளை நீ பராமரிக்கலை. உனக்கு கொடுத்தேன், 100 ஆத்துமாக்களை கொடுத்தேன், நீ பராமரிக்கலை. 50 ஆத்துமாக்களை கொடுத்தேன், பராமரிக்கலை. 200 ஆத்துமாக்களை கொடுத்தேன், பராமரிக்கவில்லை. ஆடுகளை பராமரிக்காமல் அவைகளை சிதறடிச்சிட்ட, அவைகளை துரத்தி விட்டுட்ட. எங்கள் அநேக திருச்சபையில் நடக்குது. உண்மை. காணிக்க கொடுக்கல, சாபம் போடுற ஊழியக்காரர்கள் இல்லை. அவன் திராணி கேட்ட காணிகளை கொடுப்பதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் அநேக ஊழியருடைய பேராசை, ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது, அவைகளை துரத்தி விடுறாங்க. இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்குமே ஆண்டவர் பட்சபாதம் பார்ப்பதில்லை. அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்ட ஊழியனாக இருந்தாலும் சரி, நீ சரியில்லை என்று சொன்னால், உன் வாழ்க்கை சரியில்லை என்று சொன்னால், நீ மந்தையை சிதறடிப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் உன் செய்கைக்கு ஏற்ற பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனையை நிச்சயமாக வருவிப்பார். முடிவு காலம் அந்தோ பரிதாபமாக இருக்கும். யாத்திராகமம் 32, 31 முதல் 35 வசனங்களை வாசிக்கும் போது, இங்க மோசே என்கிற ஒரு மேய்ப்பன் ஆண்டவரோடு பேசுகிறார். மோசே கர்த்தரிடத்திற்கு
திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தேவனை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் என் பேரை கிறுக்கி போடுவேன். இவன் தான் மேய்ப்பன், உண்மையான மேய்ப்பன். ஆண்டவரே அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கப்பா, தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிங்க, அவங்கள மன்னிங்க. அப்படி அவங்க மன்னிக்கலைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி திறப்பில் நின்று போராடினானே, இவன் அல்லவா உண்மையான மேய்ப்பன், இவன் அல்லவா உண்மையான ஊழியக்காரன் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார், ஆயிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கண்டுகுட்டியை ஜனங்கள் செய்வித்த நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். ஆரோன் என்கின்ற மேய்ப்பன் அவருடைய ஜனங்களுடைய பாவத்துக்கு உடன் போனதுனால அதன் மூலமாக உபாதித்தார். ஆனால் மோசேங்கிற மேய்ப்பன் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிந்து பேசினார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு ஊழியக்கார பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை மோசேயை போல் இருக்க வேண்டும், மோசேயை போல் இருக்க வேண்டும், திறப்பிலே நிற்க வேண்டும், ஜனங்களுக்காக பரிதிகளாக நிற்க வேண்டும். அவன்தான் உண்மையான மேய்ப்பன், அவன்தான் உண்மையான ஊழியக்காரன். அவனுடைய ஆடுகள் காக்கப்படும், அவனுடைய மந்தைகள் பெருகும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவருடைய செயல் எப்படி இருக்கிறது? எரேமியா 23:3 வாசிக்கும்போது, நான் என் ஆடுகளின் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்குள்ளே கொண்டு வருவேன், அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். சொன்னா சொல்லியா, பலுகி பெருகும். ஆமாம், ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் சிதறடித்த ஆடுகள், நீங்கள் நினைக்கலாம் நான் சிதறடிக்கப்பட்ட ஆடு பீருண்டு போயிட்டு அது காணாமல் போச்சு, இல்லாமல் போச்சு. இல்லை, அந்த ஆடுகள் ஏதோ ஒரு மந்தைக்குள்ளே அங்கு குடிகொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளில் மீதியாக இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களில் இருந்தும், நீ துரத்தி விட்ட சபை எங்கே துரத்தி விட்டியோ, எந்த பக்கம் போன துரத்து விட்டியோ அங்கே இருந்து ஆண்டவர் சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன், அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும் என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 32 37 முதல் 41 வாசிக்கும்போது, இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதில் சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் மீண்டும் வருவாங்க, அவங்க சுகமாய் தங்கி இருப்பார்கள், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குதலே என்கிற நித்திய உடன்படிக்கையை அவளோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இருதயத்திலே வைத்து அவளுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை? கர்த்தர் சொல்கிறார், சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் மீண்டும் இணைக்கப்படும், அவளுக்கு நான் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், இல்லை அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அல்லேலூயா. ஒருவேளை மேய்ப்பர்கள் இங்கே சிதறடிக்கலாம், ஆண்டவர் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை சிதறடிக்கப்பட்ட மந்தைகளை அவர் சேர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக பொறுப்பான மேய்ப்பர்களை ஏற்படுத்தும் ஆண்டவர். ஒன்றா கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் அம்போன்னு விட்டுறதில்லை. என்ன பண்ணுறாரு? பொறுப்பான மேய்ப்பன்ற கையில் ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 23:4 அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் என்ன பண்ணுவேன்? எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டதோ அங்கேருந்து நான் கொண்டு வருவேன், இந்த தேசத்தில் நாட்டுவேன். அது மாத்திரமல்ல, அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். பசுமையான புல்வெளியில் நடக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே,
என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்னும் குறையில்லப்பா. என் மேய்ப்பனே நல்லாயனே, எனக்கொன்னும் குறையில்லப்பா. என்ன பண்ணுவேன்? பசுமையான புல்வெளியில் மேய்க்கக்கூடிய நான் மேய்ப்பர்களை ஏற்படுத்துவேன், அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா பாதுகாக்கக்கூடிய ஆள் கையில் ஒப்படைச்சாச்சு இல்லை? பாதுகாக்கக்கூடிய ஆள் கையில் ஒப்படைச்சா நமக்கு என்ன இருக்காது? நோ ஃபியர், பயம் கிடையாது, கலக்க கிடையாது, காணாமல் போவதும் கிடையாது. அல்லேலூயா. எரேமியா 3:15, உங்களுக்கு என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன். அறிவோடும் புத்தியோடும் அவர்கள் மேய்ப்பார்கள். உங்களை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை யார் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும், உங்களில் யார் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை கூட்டி சேர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை வாசிக்கும்போது, எரேமியா 31 7 முதல் 10 வசனங்களை வாசிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபு நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவளை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளைத்தாய்ச்சலும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாக இவ்விடத்தில் வருவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன், எப்பிராயீமின் சேஷ்ட புத்திரனாக இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டுக்கொண்டது அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை காக்கும் வண்ணமாக ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துவேன். எந்த மேய்ப்பன் உன்னை சிதறடித்தானோ, எந்த ஊழியக்காரனால் நீ துரத்தப்பட்டாயோ, ஆண்டவர் பொறுப்புள்ள ஊழியக்காரனிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க சித்தமுடையவராக இருக்கிறார். உன்னை காக்கக்கூடிய, சரியான வழியில் நடத்தக்கூடிய ஊழியக்காரிடத்தில் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் சித்தமுடையவராக இருக்கிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களை வாசிக்கும்போது, நான் என் ஆடுகளை இனி சூறையாடாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாக இருக்க ஏற்படுத்துவேன். அவர் அவர்களை மேய்த்து இவரே அவளுக்கு மேய்ப்பனாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக மேய்ப்பனின் பணி எப்படி இருக்க வேண்டும்? மனப்பூர்வமாய் முழு மனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார். மேய்ப்பனுடைய பணி, ஊழியக்காரனுடைய பணி எப்படி இருக்க வேண்டும்? மனப்பூர்வமாக இருக்க வேண்டும், முழு மனதாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கும்போது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகமானதோடும் சுதந்திரத்தை இருமப்பாயாளர்களாக அல்ல, மந்தைக்கு மாய்களாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. விவிலியத்தில் இப்படி போட்டிருக்கு, உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ப ஓப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊழியத்திற்காக செய்யாமல் விருப்போடு, ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாயிருங்கள். இன்றைக்கி அநேக ஊழியர் செய்கின்ற தவறு அதுதான், அடக்கி ஆளுகின்ற ஒரு சூழ்நிலை, வாய்க்கு வந்தபடி பேசுகின்ற ஒரு சூழலை காணுகிறோம் அநேக திருச்சபைகளில். உங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு எழுதுகிறார், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் முன்மாதிரியாக இருங்கள்னு சொல்கிறார். ஒவ்வொரு ஊழியரும், ஒவ்வொரு மேய்ப்பனும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கும்போது விசுவாசிகள் மேய்ப்பனை பின்பற்றி வருவார்கள், விசுவாசிகள் ஊழியக்காரரை பின்பற்றி வருவார்கள்.
கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, அன்பு ஊழியக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அடக்கிய ஆள்களாக இருக்கிறீர்களா அல்லது முன்மாதிரி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவேளை அடக்கிய ஆள்களாக இருந்தால் நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்வோம். விசுவாசிகளுக்கு முன்மாதிரிகளாய் இருக்க முற்படுவோம். ஊதியத்திற்காக ஊழியம் செய்யாமல் விருப்போடு பணி செய்ய ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை ஏதோ ஒரு ஊழியக்காரனால் விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்ட அந்த விசுவாசிகளை தேடி கண்டுபிடித்து சபையில் சேர்த்து கொள்ள முற்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, கிருபையாக கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, சிதறடிக்கும் மேய்ப்பர்கள், சிதறடிக்கப்படும் ஆடுகள், நான் தேவன் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை தேடி கண்டுபிடித்து மந்தையிலே சேர்க்கிறவராயிருக்கிறேன். பொறுப்புள்ள மேய்ப்பனிடத்திலே பாதுகாக்கப்படுகின்ற ஆண்டவரே, பொறுப்பை கொடுக்கின்ற தேவனாயிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் உடைய ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ அவளையெல்லாம் தேவன் தேடி கண்டுபிடித்து காயப்பட்டவருடைய காயங்களை கட்டி ஆண்டவரே அவளை திடப்படுத்தி உங்களுடைய மந்தைக்குள்ளே நீ கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஸ்தோத்திரம். பாதுகாப்பான பொறுப்புள்ள மேய்ப்பனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மேய்ப்பர்கள் மந்தைகளை, ஆடுகளை அவர்கள் அடக்காமல், ஆண்டவரே அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருக்க முடியாத கிருபைகளை தருவீரா. எத்தனை திருச்சபைகளில் ஆண்டவரே ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை திருச்சபைகள் இன்னைக்கு வெறுமையாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, வெறுமையாய் காணப்படுகிற திருச்சபைகளில் ஆண்டவரே சிதறடிக்கப்பட்டு போன அந்த விசுவாச குடும்பங்கள் மீண்டும் ஆண்டவரே திருச்சபையில் வந்து இணைம்படியான கிருபைகளை தருவீரா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கின்ற பிள்ளையுடைய உள்ளத்தில் கர்த்தர் கிரியை செய்யுங்க, பேசுங்க. பேசுகிற தெய்வம் நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியனுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.